Hello everyone, welcome back to the channel. இப்போ exercise 13.3ல question number 1 பார்க்கலாம். இங்க வந்து 68 consumers ஓட electricity consumption கொடுத்திருக்காங்க. So 68 consumers கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட median, mean, mode மூணுமே நம்ம calculate பண்ணணும். So first median calculate பண்ணிக்கலாம். Median calculate பண்றதுக்கு formula எழுதிக்கலாம். Median is equal to L plus n by 2 minus CF divided by F into H. So, இங்க L ங்கிறது lower limit of median class. N வந்து number of observations. N இதுதான் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 68ங்கிறது தான் N இங்க. H ங்கிறது class with cumulative frequency. So, இது எல்லாமே இப்ப நம்ம calculate பண்ணலாம் ஒண்ணுன்னா. So, இதுக்கு பக்கத்திலேயே நான் cumulative frequency எழுதிக்கிறேன். So, இது வந்து class interval. இது வந்து நமக்கு frequency. பக்கத்துல cumulative frequency. So, இது வந்து CF. CFங்கிறது cumulative frequency. இந்த 4 அப்படியே எழுதிக்கணும். இப்போ இந்த 5யும் இந்த 4யும் ஆட் பண்ணணும். இதையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 9 கிடைக்கும். அடுத்தது 13 plus 9, 19, 20, 22. 22 கிடைக்கும். 22 plus இங்க next 20, 42. 42 plus 14, 56. 56 plus 8, 64, 64 plus 8, 68. So, total நமக்கு 68 கிடைக்குதா? இங்க வந்து கொடுத்திருக்காங்க electricity consumption of 68 customers. அப்போ n equal to 68 நமக்கு கிடைச்சிருச்சு. Cumulative frequency calculate பண்ணிட்டோம். இப்போ median calculate பண்ணணும். Medianல பார்த்தோம்னா n by 2 இருக்கு. n வந்து 68 னா n by 2 வந்து 68 divided by 2. 2 டேபிள்ல கட் பண்ணலாம். 3 2s are 6, 4 2s are 8. அப்போ n by 2 34. இப்போ மீடியன் கிளாஸ் வந்து என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இங்க n by 2 34 இருக்கு இல்லையா, இந்த 34க்கு நியரஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் இதுக்கு நியரஸ்ட் ஃப்ரீக்வன்சி அது வந்து என்ன நம்ம பார்க்கணும். இப்ப 34க்கு நியரஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு 42 இருக்கு. 42 தான் 34க்கு நியரஸ்ட் ஃப்ரீக்வன்சி. 22 அண்ட் 42க்கு நடுவுல தான் வந்து 34 இருக்கும். பட் இந்த 22 42ல கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி எது இருக்கோ அதுதான் வந்து மீடியன் கிளாஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதோட கிளாஸ் தான் மீடியன் கிளாஸ். அப்போ இந்த 42க்கு நேரா என்ன கிளாஸ் இருக்கு? 125 to 145. 125 to 145. இது மீடியன் கிளாஸ். இப்போ இந்த மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் தான் L. அப்போ 125. F வேணும். Fங்கிறது என்னன்னா இந்த மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடையாது, ஃப்ரீக்வன்சி. F equal to இப்போ இந்த மீடியன் கிளாஸ்க்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு? 20 இருக்கு. அது 20. அடுத்தது CF, cumulative frequency. CFங்கிறது cumulative frequency of class preceding the median class. பாருங்க 125 to 145 தான் median class. இப்போ cumulative frequency இந்த median classக்கு முன்னாடி இருக்க frequency தான் CF. அது 22. F இருக்கு. Next H வேணும் நமக்கு. Hங்கிறது என்னன்னா class size. சைஸ் கிளாஸ்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணணும். 85 மைனஸ் 65 போட்டா நமக்கு இது வந்து 20 கிடைக்குது. இதுதான் வந்து கிளாஸ் சைஸ். இப்போ மீடியன் கண்டுபிடிச்சிடலாம். மீடியன் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 125 பிளஸ் n by 2. n by 2 34 minus CF cumulative frequency 22 divided by F frequency 20 into 20. இதையும் கட் பண்ணிடலாம். எனக்கு ரிமைனிங் 125 plus 34 minus 22. 4 minus 2, 2. 3 minus 2, 12. 125 plus 12, 137. ஸோ இதுதான் மீடியன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? மீன் கால்குலேட் பண்ணணும். ஸோ மீன் கால்குலேட் பண்றதுக்கு நான் இதுல எழுதி வச்சிருக்கேன் மந்த்லி கன்சப்ஷன். இது வந்து கிளாஸ் இன்டர்வல், இது வந்து ஃப்ரீக்வன்சி FI. மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா தெரியும். xi ஈக்குவல் டு அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. இப்போ அப்பர் லிமிட் வந்து இங்க 85 இருக்கு பிளஸ் 65 டிவைடட் பை 2. இது ஆட் பண்ணா 5 plus 5 10, ரிமைனிங் 1 8
plus 6, 8, 14. 14 plus 1, 15. 150 divided by 2. 7 2s are 14. Remaining one, 5 2s are 10. So 75 வந்து midpoint. அதே மாதிரி இதுக்கு 95, 115, 135, 155, 175, 195. ஓகேவா? இப்போ DI கால்குலேட் பண்ணணும். DI கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா XI minus A. இங்க A வந்து அசியூம் பண்ணணும். மீன் அசியூம் பண்ணணும். அப்போ 135 வந்து மீனா அசியூம் பண்ணிக்கிறேன் நானு. நீங்க நம்ம எந்த வேல்யூ வேணாலும் மீனா அசியூம் பண்ணிக்கலாம். பட் நான் 135 எப்பயுமே சென்டர் வேல்யூ எடுத்துக்கலாம் நம்ம. நான் 135 மீனா அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ XI minus A. XIங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். 75 minus 135. இதை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு -60 கிடைக்கும். அப்போ இது -60. அதே மாதிரி 95 minus 135 minus 40. 115 minus 135 minus 20. இங்க 0. நம்ம அசியூம் பண்ற மீனுக்கு நேரா எப்பயும் 0 வரும். ஏன்னா 135 minus 135. இதுக்கு 155 minus 135, 20, 40, 60. நெக்ஸ்ட் UIங்கிறது UI equal to DI divided by H. DIங்கிறது இப்ப நம்ம இந்த கால்குலேட் பண்ண இந்த வேல்யூ, இதை வந்து H ஆல டிவைட் பண்ணோம். Hங்கிறது கிளாஸ் வித் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 85 minus 65. இது வந்து 20 கிடைச்சிருக்கு. H equal to 20. அப்போ DI வந்து எப்படின்னா -60/20. 60/20 -3. இங்க 40/20 -2, -20/20 -1, 0, 1, 2, 3. FIUI. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -4 3s are -12, 5 2s are 10, -13 into -1, 13, 0, 14 into 1, 14, 8 2s are 16, 4 3s are 12. இப்போ மீன் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா மீன் x bar equal to A plus summation FI UI divided by summation FI into H. இப்போ summation FI UI இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணா நமக்கு 12, 22, 35. இது மூணும் 35 கிடைக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூணையும் 6 plus 4 10, 10 plus 2 12, remaining 1 2 3 4 42. 35 minus 35 42. 7 இருக்கு ஆக்சுவலி நியூமர். இங்க வந்து 7. A வந்து 135 அசியூம் பண்ணிருக்கோம். பிளஸ் 7. இது 7 டிவைடட் பை சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது வந்து சம் ஆஃப் FI. இது 68. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 68. இதை ஆட் பண்ணா 68 கிடைக்கும். 68 into H 20. 2 டேபிள்ல கட் பண்ணிக்கலாம். 10 2s are 20, 3 2s are 8, 3 2s are 6, 4 2s are 8. 135 plus 7 into 10, 70 divided by 34. 35 plus இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.05 இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 137.05. ஸோ மீன் ஆஃப் த கிவன் டேட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மோடு கால்குலேட் பண்ணணும். இப்போ மோடு கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாடல் கிளாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம மாடல் கிளாஸ்ங்கிறது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எந்த கிளாஸுக்கு இருக்கோ அதுதான் மாடல் கிளாஸ். இங்க வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 20. இதோட கிளாஸ் வந்து 125 to 145. இதுதான் மாடல் கிளாஸ். இப்போ இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். மோட் ஈக்குவல் டு L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. இதுதான் ஃபார்முலா. இங்க Lங்கிறது என்னன்னா இந்த மாடல் கிளாஸோட லோவர் லிமிட். இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். அப்போ லோவர் லிமிட் வந்து 125. இந்த மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி தான் F1. மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 20 நமக்கு இங்க இருக்கு. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி F0ங்கிறது இந்த F1க்கு முன்னாடி இருக்க ஃப்ரீக்வன்சி, அது 13. அடுத்தது F2 இந்த மாடல் கிளாஸ்க்கு அடுத்த இருக்க ஃப்ரீக்வன்சி 14. நெக்ஸ்ட் H கிளாஸ் வித். கிளாஸ் வித்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி 20 தெரியும்.
இது எல்லாம் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். L125 plus F0 F1 20 minus 13 F0 divided by 2 into 20 minus 13 minus F2 14 into H 20. So நான் add பண்ணிக்கிறேன் 125 20 minus 13 7 divided by இங்க 2 into 20 40 plus 40 இருக்கு minus 13 14 24 27. So இதை subtract பண்ணலாம். 10ல 7 போச்சுன்னா 3 3 minus 2 1 13 divided by 13 into 20 125 plus 7 2s are numerator multiply பண்ணிக்கலாம் 7 2s are 14 140 divided by 13 125 140 by 13 divide பண்ணா வந்து 10 times 10.77 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் 135.77 தான் mode of the given distribution. So இதோட mode வந்து 135.77.